ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கம்பை பற்றி ஒரு டிஃப்ரெண்ட் ரெசிபி ப்ளஸ் கம்பில் என்னென்ன இருக்குன்றது ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ தான். நிறைய பேர் கம்பில் ரெசிபிஸ் நிறைய போட்டுட்ருக்காங்க. அதை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தட் தான் செஞ்சுருக்கோம். டெய்லி அதே இட்லி தோசை அந்த மாதிரி செய்யறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஹெல்த்தியான டிப்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய ஹெல்த் டிப்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிகிட்ருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கத்தார் பற்றின நிறைய விலாக்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். கத்தாரில் இருக்க விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கம்பு ரிச் இன் அயன் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு அனிமிக் ப்ராப்ளம் இருக்கவங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி இது எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஹெச்பி கம்மியாக இருந்தால் அதுவும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ப்ரோட்டீன் இதில் அதிகமாக இருக்குது. ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இன்ஸ்டன்ட் ரிலீஃப் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இது டைஜஷன் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிறதுனால சுகர் லெவலில் டக்குன்னு ஸ்பைக்கு கொண்டு போகாது, சுகர் ஸ்பைக்ஸ் வராது. அதனால் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க இதில் ஃபைபர்லாம் இருக்குது, ப்ரோட்டீன்லாம் இருக்கிறதுனால தாராளமாக எடுக்கலாம், ரொம்ப நல்லது. பொட்டாசியம் அண்ட் மெக்னீஷியம்லாம் இருக்கிறதுனால ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இது தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா தைராய்டு ஹார்மோன்ஸ் இது இன்டர்ஃபியர் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வெயிட் லாஸ் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ரெசிபி. அதுக்கு 1 டம்ளர் இட்லி அரிசி, 1 டம்ளர் கம்பு, 1/2 டம்ளர் உளுத்தம்பருப்பு எடுத்து ஊற வச்சுக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம் போட்டு ஊற வச்சுக்கோங்க. ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா நான் கம்மி அமௌண்ட் போட்டதுனால மிக்சிலே அரைச்சிக்கிட்டு, நீங்கள் வேணும்னா டபுள் பண்ணி போட்டுக்கோங்க. அது கிரைண்டரில் அரைச்சி வச்சுக்கோங்க. இட்லி மாவுக்கு பதில் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இட்லியும் செஞ்சேன், நான் தோசையும் செஞ்சேன். ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு. இட்லி நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. இதுக்கு தனியாக நீங்கள் சோட்டா மாவு அதெல்லாம் போடவே தேவையில்ல, அப்படியே செய்யலாம். சோட்டா மாவு இல்லாமல் செய்யறதுக்கு நம்ம சேனலில் டிப்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிகிட்ருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தோசை கிறிஸ்பியாக நல்லா வந்துச்சு, இட்லி நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி யூஸில் என் பையனுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஹெல்த்தியான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்க்கு, மெடிக்கல் டிப்ஸ்க்கு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விடுங்க. செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அப்கமிங் நிறைய தோசை வீடியோலாம் போடலாம். டாடா பாய்.